இன்றைய உலகின் ஹேஷ்டாகாக மாறியிருப்பவர் யூசுப் டிஹேக். துருக்கிய துப்பாக்கி வீரர் ஒலிம்பிக்கில் வெள்ளி பதக்கம் வென்றிருக்கின்றார். ஏன் அவர் ஹேஷ்டாகாக மாறியிருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, துப்பாக்கி சுடும் போட்டியில் கலந்து கொள்ளும் வீரர்கள் எல்லாருமே கண்களுக்கு ஸ்பெஷல் லென்ஸ் இருக்கிற கண்ணாடியும், ஒரு பக்கம் கண்ணை மறைக்கிற பிளைண்டர், அப்புறம் காதுக்கு ஸ்பெஷல் ஏர் பிளக்ஸ் எல்லாமே போட்டுக்கிட்டு தான் அவங்க துப்பாக்கி சுடுவாங்க. ஏன்னா அந்த ஒலி சிதறாமல் இருக்கிறதுக்கும், காதில் தேவையில்லாமல் சத்தமத்தை தடுக்கிறதுக்கும், அவங்க கவனம் சிதறாமல் இருக்கிறதுக்காக இந்த கூடுதல் கருவிகளை அவங்க உபயோகிப்பாங்க. ஆனால் இது எதுவுமே இல்லாமல் சாதாரணமாக அவர் எப்பயும் கண் பார்வைக்கு போடுற கண்ணாடியோட அப்படியே அவர் நின்று அப்படியே ஒரு கையில் ஒரு பேண்ட் பாக்கெட்டில் ஒரு கையை விட்டுக்கிட்டு ஒரு கையை இது பண்ணிட்டு ஏன்னோ ஸ்டெயிலாக அவர் சுட்டு வெள்ளி பதக்கத்தை வென்றிருக்காரு. அதுவும் துருக்கிக்கு இது முதல் பதக்கம் ஒலிம்பிக்கில் அவங்க வென்றிருக்கிறாங்க. அது இவர் வெள்ளி பதக்கம் எந்த ஒரு சிறப்பு உபகரணங்களும் இல்லாமல் வென்றிருக்கிறாரு அப்படிங்கிறது ஒரு ஹேஷ்டேகாக மாறி இருக்கிறது. குறிப்பான அம்சம் என்ன அப்படின்னா, இது எல்லா சிறப்பு உபகரணங்களும் உபயோகிக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் விதிமுறையில் கிடையாது. அவங்கவுங்க விருப்பம் தான் அது உபயோகிக்கிறதும் உபயோகிக்காததும். அதனால் அவர் உபயோகிக்காமல் அதை வென்றிருக்கின்றார் அப்படிங்கிறது நம்ம இதில் கவனத்தில் கொள்ளணும். அவர் ஏற்கனவே பல முறை ஒலிம்பிக் போட்டியில் கலந்திருக்கிறாரு, இந்த முறையை வென்றிருக்கிறாரு. இருந்தாலும் இவர் இப்போ உலகத்தின் ஹேஷ்டேகாக மாறியிருக்கிறார். அவரை நாம் போற்றுவோம், பின்பற்றுவோம். மீண்டும் நல்லதொரு பதிவுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் சாய் சுதா. நன்றி, வணக்கம்.